Hello friends, welcome back to my channel Super Duper சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ என்னோட பிரெக்னன்சி டைம்லயே ஒரு பொங்கல் மேக்கப் லுக் போடலாம் அப்படினு நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எடிட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோட வாட்டர் பிரேக் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க மேக்கப் லுக் போடுங்கன்ட்டு. ஸோ ஐ தாட் இந்த வீடியோ எப்படியோ பெண்டிங்ல இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்றேன். லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு ஐ எம் ரியலி சாரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்னோட ஃபேவரட் ப்ளூ ஹெவன் எக்ஸ் ஃபேக்டர் ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸில் வந்து டாட்டாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் கான்டூர் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 2-in-1 ஸ்டிக். ஒரு சைடு வந்து ஹைலைட்டர் இருக்கும், ஒரு சைடு கான்டூர் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஹைலைட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எங்கெங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னா நம்மளோட அண்டர் ஐ, நோஸ், அப்புறம் சீக்ஸ், அப்புறம் வந்து நம்மளோட ஃபோர்ஹெட்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ ஃபோர்ஹெட்டில் அப்புறம் கழுத்துலலாம் பயங்கரமாக பிக்மெண்டேஷன்ஸ் ஆகிடும். என்னோட ப்ரெக்னென்சி டைமில் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்லலாம் அப்படியே பத்து போட்டது மாதிரி கருப்பாகவே இருக்கும். ஸோ ஃபோர்ஹெட்லேயும் கழுத்துலேயும் வந்து பயங்கரமாக கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டிக்கையை யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். என் ஃபேஸில் இருந்த பிக்மெண்டேஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக லாக்மி ரேடியன்ஸ் காம்பேக்ட் பவுடரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஐப்ரோஸை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாக்மி ஐலேஷை நான் என்னோட லேஷஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷேடோஸ் போடணும். அதுக்கு நான் வந்து ஹுதா பியூட்டி ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். என்னோடய ஐஸை நல்லா டெப்த்தாக காட்டுறதுக்கு நான் இந்த ஷேடை யூஸ் பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய சாரீ பார்டர் கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கோல்டன் கலர்ஸை எடுத்து என்னோடய ஐ லிட்ஸில் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐலைனர்ஸ் போட்டுக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எப்படி ஐலைனர் போடலான்ற வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம ஃபால்ஸ் லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா மிஸ் கிளேர் க்ளூ. இது எல்லாமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்மளோட ஃபால்ஸ் லேஷஸில் கொஞ்சமாக நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இதை காய விடணும். ஸோ காய விட்டுட்டு நம்ம அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சது. கடைசியாக நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக தெரிகிறதுக்காக நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் பேர் வந்து ரான்சா பிரிக் ஹைலைட்டர். இதை வந்து நம்ம ஃபேஸோட ஹைலைட் பாயிண்ட்ஸ்லலாம் இதை அப்ளை பண்ணலாம். சீக்ஸ், நோஸ், ப்ரோபோன், அப்புறம் நம்மளோட ஃபோர்ஹெட்லலாம் இதை நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும் அண்ட் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும்.
அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணும். இப்போ நம்ம saree கட்டியிருக்கிறதுனால அதுக்கு சூட் ஆகுது மாதிரி தான் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போடணும். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் முடி எடுத்து நம்ம பஃப் போடுறது மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்து அதை அப்படியே நான் சைடில் திருப்பி ரோல் பண்ணி நான் ஹேர் கிளிப்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எந்த சைடு போட்டால் நல்லா சூட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க இந்த ஹேர் ஸ்டைலை. இப்போ இதை லெஃப்ட் சைடு உங்களுக்கு போட்டால் ஒருத்தவங்க போட்டால் நல்லாயிருக்கும், ரைட் சைடு போட்டால் இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அழகே கொஞ்சமாக நம்ம காதோரமாக முடியை வந்து இழுத்து விடுறது தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு சைடு இழுத்து விட்டாலும் பரவாயில்ல, 2 சைடு இழுத்து விட்டாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சமாக நம்ம காதோரமாக முடியை எடுத்து விட்டால் தான் அழகாக இருக்கும். பின்னாடி இருக்க முடியல கொஞ்சமாக முடியை எடுத்து நான் கேச்சிங் கிளிப் போட்டுக்கிறேன். saree கட்டிட்டு பூ வைக்காமல் இருந்தால் இந்த லுக் கம்ப்ளீட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதே மாதிரியே எப்போ பாரு ஒரே மாதிரியே நம்ம பூ வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பூ வைக்கும் போது பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தரும், நம்மளும் நல்லா அழகாக இருப்போம்.